exercise 2.5 8th sum. If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, then find k. ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்க போறேன்னா இதை ஏபிசின்னு எடுத்துக்க போறேன். இஃப் ஏபிசி ஆர் இன் ஏபி, தென் நமக்கு என்ன தெரியும்? 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்றது தெரியும். 3 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா ஏபியில் இருக்குன்னு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்றது எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் கே அப்படின்னு எடுத்துக்கிறேன். b இஸ் ஈக்குவல் டு 18 மைனஸ் கே அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் சி இஸ் ஈக்குவல் டு 5k plus 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 times 18 minus k equal to 3 plus k plus 5k plus 1. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 36 minus 2k equal to 3 plus 1 4 plus k plus 5k. இங்கே வெறும் கேன்னு இருக்கு. கே வெறும் கேன்னு என்ன அர்த்தம்? 1kன்னு அர்த்தம். அப்போ 1 plus 5 6k. ஓகே ஃபைன். இப்போ கே எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். தென் திஸ் இஸ் 36. இந்த 4 இந்த பக்கம் இருந்தால் -4 ஈக்குவல் டு இந்த 2 அந்த பக்கம் வச்சுன்னா என்னது? 2k plus 6k. ஓகே, ஸோ 36 minus 4 என்னது? 32. தென் 2k plus 6k 8k. ஸோ 8k equal to 32. So k is equal to 32 by 8, which is 4. So therefore k is equal to 4 தான் நமக்கு required value. புரிஞ்சுதா?